கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் கர்த்தருடைய அன்பை பத்தி சொல்ல வந்திருக்கேன். நீங்க நல்லவங்களா நீங்க கெட்டவங்களான்றது இந்த உலகத்துக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அவங்களுக்கு தேவைன்னா நீங்க நல்லவங்க, அவங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க கெட்டவங்க, அவ்வளவுதான். இது உண்மைதானே? ஆனா நம்மளால எந்த தேவையும் இல்லாத போது கூட, நம்மளால பிரயோஜனம் இல்லாத போது கூட ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருப்பாரு. எப்படி தெரியுமா? ஆண்டவரை சிலுவையில போடுறதுக்கு முன்னாடி மக்கள் அநேக காரியத்துல அவர் தூஷித்தாங்களாம், அடிச்சாங்களாம், துன்பப்படுத்தினாங்களாம், முள்கிரீடம் வச்சு அதன் பிறகு சிலுவையில போட்டாங்களாம். சிலுவையில போட்டு மட்டும் இவங்க சும்மா இல்லையா? என்ன சொன்னாங்களாம்? இவர் சொல்றாரு, பெரிய ராஜாதி ராஜா சொல்றாரு, ஆனா இவரை காப்பாத்திக்க முடியல. ஆனா இந்த உலகத்தையே நான் தான் ரட்சிக்க வந்திருக்கேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு ஹேளனையா அப்படியே அவர் நோக்கி பார்த்தாங்களாம். ஆனா ஆண்டவர் சொன்னாராம், பிதா இடத்துல, பிதாவே இவங்க என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, இவங்களை மன்னியும்னு நமக்காக வேண்டினாரு. அதாங்க ஆண்டவரோட அன்பு. நீங்க எந்த காரியத்தினால நான் நல்லதை செஞ்சனே உங்களுக்கு, ஆனா என்ன கெட்டவங்களாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்சம் நான் இருக்கேன். கெட்டவங்களுக்காக அவர் வழக்காடும் போது நீயும் நானும் அவருக்காகவே இருக்கிறோம். அவரு நம்பியே இருக்கும்போது அவரு நமக்காக நிக்க மாட்டாரா? நிச்சயம் நிப்பார். நீ எந்த இடத்துல அவமானம் பண்ணி நின்னியோ அதே இடத்துல உன் தலையை அவரு நிமிர செய்வாருன்னு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் நம் பட்சம் இருக்கும்போது நம்ம உயர்ந்தது மத்தவங்க பார்ப்பாங்களே தவிர நம்ம தாழ்ந்தது யாரும் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா அப்படியே இருக்கிறவர் லைக் பண்ணுங்க, வந்தவரை ஷேர் பண்ணுங்க, வரப்போகிறவர் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஒரு எதிர் கமெண்ட் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா பதிலளிக்க போறது நாமல்ல, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென்.